ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்து. இன்றைக்கி வாங்க எள்ளு பர்பி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி கருப்பு எள்ளு எடுத்துருக்குறேன். கருப்பு எள்ளு வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெருசாக தெரியுது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறக்கும் போது இதிலே கொஞ்சம் நான் வறுத்த கடலை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக அந்த சூட்லேயே வந்து லேசாக போட்டு வறுத்துருங்க. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வறுத்துக்கிறேன். இப்போது வெல்லம் வச்சுருக்கிறேன். இப்போ பாகு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு தண்ணியில் விட்டு பாருங்கள். இப்போ வந்து அதிர்ஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது பாகு. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆகணும். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணியில் விட்டு பார்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா இழுத்தா வந்து நார் மாதிரி வருது. இப்போ நல்லா உருண்டை உருட்டி பாருங்கள். நல்லா உருண்டை வரணும். தண்ணியில் போட்டால் ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும், டங்குன்னு. அப்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் நம்ம எள்ளு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கோங்க. கடாயிலே ஊற்றி கிண்டினா தான் கரெக்டாக வரும். இப்போ தீ வந்து லைட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட பாகு சேர்த்துக்கிறேன். பாகு ரெடியானதுக்கப்புறமா உடனே போட்டு கிளறி நம்ம தட்டுற மாதிரி இருக்கும். லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப இறுகி போயிடும். இப்போ பாருங்கள், கிளறும் போதே அந்த நார் மாதிரி தெரியுது. அதுதான் வந்து எள்ளு பருப்பிக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ கிளறும் போது தெரியும், எல்லாம் சேர்ந்து ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு வருது. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ எடுத்து தட்டில் எண்ணெய் தடவி கொட்டிடலாம். நான் ஏற்கனவே தட்டில் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஆறுறதுக்குள்ளே நம்ம தட்டி விட்டால் தான் அது செட் ஆகும். இல்லை ஆறி போச்சுன்னா உதிர்ந்து போயிடும். நம்மளால் பீஸ் போட்டு பர்பியாக எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், லேசாக மேல் சூடு மட்டும் ஆறி இருக்கு. நான் இப்போவே வந்து பீஸ் போட்டுடுறேன். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னாலும் நம்மளால் பீஸ் போட முடியாது. இப்போ பீஸ் போட்டு விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது ஆறிடுச்சு. நான் ஒரு சிலது உருண்டையாகவும் பிடிச்சிருக்கேன். இது வந்து நம்ம கட் பண்ணது. ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுடைய எள்ளு பர்பி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.